அனைவருக்கும் வணக்கம். டாக்ஸிக் அப்படிங்கிற படத்துடைய ரிவ்யூ பார்த்தா பார்க்க போகிறோம். சரி, எஸ் நடிச்சிருக்காப்லே கேஜிஎஃப் ஹீரோவாச்சே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஹைப் இருக்குது. இந்த படம் பார்க்க போகலான்னு சொல்லி தயவு செஞ்சு படம் பார்க்காதீங்க. படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தலை வெடிச்சிடும். இது என்னடா படம், எதுக்குடா அந்த படத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணிடும். அப்படியான படம் தான் இந்த படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க பார்த்தீங்கன்னா நம்ம எஸ் என்ன பண்ணுறாருன்னா, பார்க்குற பொண்ணுங்கள்ட்ட எல்லாம் இவர் இது பண்ணிக்கிட்டே இருக்கார். அதான் ஏ படம் அப்படின்னா நம்ம ஏ படம் தனியாக இருக்கும். ஆனால் இப்போ இது என்னென்னா முழுக்க ஏ படம் தான். அந்த ஃபஸ்ட் ஸ்டெப் முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த ஏ படத்தில் வர சீனாக இருக்கும். பார்க்குற பொண்ணுங்கள்ட்டெல்லாம் எஸ் போவாப்புல. அதுதான் அந்த படத்தோட படமே. அந்த ஃபஸ்ட் ஸ்டெப் முழுக்க அதான். அதில் ஒரு பெண் நாடியா அப்படிங்கிற ஒரு பெண். அந்த பெண்ணோட இவர் பார்த்திங்கன்னா காதலாக என்ன கர்மமோ அது ஒரு பக்கம் போய் அது இப்படின்னு போய் அந்த பிள்ளைக்கு ஒரு மகன் பிறந்துன்னா அது ஒரு ட்ராக்கு. ஆனால் இவர் வேலை என்ன பார்க்குறதுலாம் லவ் பண்ணிட்டுருப்பார். ஆனால் இவருக்கு வேறு ஒரு பொண்ணோட கல்யாணம் ஆகும். ஐயோயோ, அதெல்லாம் நம்ம அதெல்லாம் என்னதான் சொல்கிறதுன்னு தெரில. அப்படியான ஒரு கதை. இதில் ஃபஸ்ட் ஸ்டெப் கதையை மட்டும் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட் ஸ்டெப்பில் முழுக்க சண்டை ஃபைட்டு எடுத்ததுக்கெல்லாம் என்ன பண்ணுவார் எஸ், கன்னை வச்சு கட்டன்னு அடிப்பார். கதை கோவாவில் நடக்குது. சுதந்திரத்துக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி ஒரு டைட்டில் மட்டும் சொல்லிடுவாங்க. நம்ம அதுக்குள்ளே மண்டே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இந்த கதை கோவாவில் நடக்குதுடா அப்படின்னு சொல்லி. கோவாவில் இருக்கார் நம்மளுடைய நயன்தாராவும் எஸ் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேர்த்துக்கு என்ன வேலை, எஸ்ஸை இந்த உலகத்தாளணும் அப்படிங்கிறது தான் நயன்தாராவோட வேலை. என்ன கொடுமடா அது. உலகத்தாளணுன்னு படத்தை எடுத்து வைக்கிறான். இந்த கேஜிஎஃப்பில் அதில் ஒரு நாயம் இருக்குது, தங்க உலகத்தாளுது. அந்த கேஜிஎஃப் ஆள்றவன் உலகத்தாள்றான் அப்படிங்கிற ஒரு இமேஜினேஷன் இருக்கனால அந்த கேஜிஎஃப் படம் ஓடிடுச்சு. இதுவுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பேட் கேர்ள் அப்படிங்கிற ஒரு படம் சமீபத்தில் நீங்கள் எல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா அது உச்சக்கட்ட ஆபாச படம்னு சொல்ல முடியாது, ஏ படம்னு சொல்ல முடியாது. அந்த பெண் என்ன பண்ணும் அப்படிங்கிறது தெரியும். அது மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு பெண்ணாக தான் நயன்தாரா வர்றாங்க. நயன்தாராவும் அந்த பெண்ணை ஒப்பிடலாமா அப்படின்னா தெரில. ஆனால் அந்த மாதிரி ஒரு டாக்ஸிக்னு பேர் வச்சாங்களா இல்லையோ, படத்தில் டாக்ஸிக்காக தாண்டா வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நயன்தாரா எஸ்ஸோட அக்கா. அந்த எஸ்ஸோட அக்காவுக்கு என்ன மோட்டிவேஷன் அப்படின்னா, நம்ம எஸ்ஸை உலகத்தாள விட்டுறணும். அங்கே பார்த்திங்கன்னா பல கேங்ஸ்டர்கள் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு சீனே அந்த ட்ரெய்லரில் வர மாதிரி சீன் தான். அங்கே பார்த்தா 1000 பேர் துப்பாக்கி எடுத்துகிட்டு கொல்றதுக்கு வெயிட் பண்ணிருப்பாங்க. இவர் என்ன பண்ணுவார், வண்டியில் இது பண்ணிருப்பார். ஐயோ கரும, அதெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இதில் ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா முழுக்க அந்த காட்சிகளாக இருக்கும், பெட்ரூம் காட்சிகளாக இருக்கும். அப்படி தான் ஏதாவது எப்படி சொல்கிறது தெரியல. அதனால் பெட்ரூம் காட்சிகள்னு சொல்கிறேன். முழுக்க அப்படி தான் இருக்குது. என்னத்தை சொல்கிறது, ஒரு காமெடி இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த சீன் தான் அதிகமாக இருக்குது. அப்புறம் கண்ணை வச்சு டொங் சொல்லி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. இதில் நாயன்தாரா எதுக்கு இந்த படத்தில் இருக்குன்னே தெரில, சத்தியமாக தெரில. நாயன்தாரா பில்டப் கொடுத்துச்சுல, எஸ் வர சொன்னார், அதனால தான் நான் வந்துட்டேன். நாயன்தாரா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஆடியோ லான்ச், எந்த சினிமா ஃபங்க்ஷன் எதுக்குமே போகாது மற்றவங்க படத்துக்கு. இது முதல் தடவை வந்திருக்கு. எதுக்குடானா எஸ் ஃபோன் பண்ணி வர சொன்னார். இந்த படத்துக்கு எஸ்ஸு உடம்பை ஏற்றிருக்காராம், உடம்பு இறக்கியிருக்காராம், சின்ன விசேஷம் நடிச்சிருக்காராம். எஸ்ஸோட 6 வருஷம் உழைப்புனாங்க. பார்த்தா என்னடா இருக்குது, ஒரு இளவுமே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணிடுறாங்க, நயன்தாரா போட்டு தள்ளிடுறாங்க. நயன்தாரா கங்கா போட்டு தள்ளிடுறாங்க. கங்கா எப்படி உயிரை விடுதுன்னா, தம்பியை உசுப்பேற்றுது. ஒரு பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டி என்ன பார்ட்டி, வில்லனோட மகளுக்கும் எஸ்ஸுக்கும் கல்யாணம். ஆனால் வில்லனுக்கு தெரிஞ்சு எஸ்ஸுக்கு நாடியாவோட கள்ள தொடர்பு இருக்குதுன்னு சொல்லி. அப்போது அங்கே ஒரு சண்டை வருது. அந்த சண்டையில் எஸ்ஸை ஏற்றி விடுது. இந்த உலகத்தை ஆள்றவினை, மற்றவங்களுக்கு தான் ரூல்ஸ், உனக்காக ரூல்ஸ்ன்னு ஏற்றி விட்டானே. இவன் என்ன பண்ணுறான், எடுத்து கன்னை எடுத்து எல்லாத்தையும் சுட்டிக்கிட்டே இருக்கான். கடைசியில் சுட்டு முடிச்சுட்டு வரமே அந்த கல்யாண பெண் கல்யாண கோலத்தில் இருக்குது. அது கண்ணை காட்டுறான். அவனும் அந்த பிள்ளையும் கண்ணை காட்டுது. அப்படி கண்ணை காட்டிருக்கும்போது அந்த பிள்ளை 3 துப்பாக்கி சுட்டுருது. இவன் சுடல, எஸ்ஸு போச்சா, உயிர் போச்சா. ஆனால் போகலை எஸ்ஸுக்கு. 3 குண்டு வாங்கி எஸ்ஸுக்கு உயிர் போகல. அப்புறம் நயன்தாரா அந்த பிள்ளைய போட்டுருது, கல்யாணம் ஆகிற பிள்ளையே போட்டுருது. சரி, அப்புறம் அந்த வில்லைங்களாம் துரத்துட்டு நயன்தாரா வண்டி எடுத்துகிட்டு வேகமாக சேஸ் பண்ணி எப்படியா தன்னுடைய தம்பியை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு போயிருக்கும்ல. வேறு வழியே இல்லை. எஸ்ஸுக்கு ஆல்ரெடி 3 குண்டு பாய்ஞ்சிருச்சு. நம்மளுடைய உயிரை தியாகம் பண்ணி அப்புறம் எஸ்ஸை காப்பாற்றணும்னு அந்த வண்டியில் எஸ்ஸை அனுப்பிச்சுட்டு இது கண்ணை வச்சுக்கிட்டு நிற்கிது. அதோடு கட் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தா நயன்தாராவை கூட்டிகிட்டு அந்த வில்லன் டீம் ஒன்று இருக்குல்ல, அந்த டீம் போய் நயன்தாரா போட்டுது. நயன்தாரா நயன்தாரா நம்ம நாடியா, அதாவது எஸ்ஸுடைய கள்ளக்காதலி கையிலே சுட வைக்கிறாங்க. அதான் சீன். இது ஃபஸ்ட் ஸ்டாப். சரி, 2வது அப்பாவது நல்லா இருக்குன்னா 2வது போல் ஒரு மயம் வர்றான். ஐயோ சாமி, எஸ்ஸுக்கு மொத்தம் 2 கல்யாணம் நடந்திருக்குது. ஒன்று கள்ளக்காதலி நாடியா, ஆனால் இன்னொருத்தி அதே மாதிரி வர்றா.
எப்படி அவளாக வர்றா, அவளாக நான் உன்னோட வந்து இருக்கணுங்கிறா, அவளாக அப்புறம் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க, அவளாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அவளாக புள்ள பெற்றுக்கிறாங்க. ஐயையோ! அதில் ஒரு ரிவெஞ்சு சன் வந்து ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி, அப்பா தன்னுடைய அம்மா கள்ளக்காதலையாக வச்சுட்டு அம்மா வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிடுறான். மயன் என்னடா கதைன்னு சொல்லவே ஒரு மாதிரி இருக்குது. சொல்கிறேன், இருந்தாலும் கதையை நான் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுங்க. இப்போல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் தேட்டரில் போய் பார்க்கணும்னு நினச்சி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு படம் பிடிக்கும். ஆனால் சில பேர்த்துக்கு இந்த படம் பிடிக்கும் தாங்க எனக்கு தோணுது. இந்த 18 வயசுலேருந்து ஒரு 35 வயசுக்குள்ளே அந்த மாதிரியாக இருக்குங்களா பசங்க, அவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். ஆனால் ஒட்டுமொத்த அவங்களுக்கு பிடிக்கும்னு சொல்கிறதா பிடிக்காது, ஏதோ ஒன்று பிடிக்குங்க போங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது ஒரு சில சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்காக ஸ்பெஷல் ஐட்டமாக போட்டு வச்சுருக்காங்க. படத்தில் கதை ஒன்றும் இல்லை, படத்தை எவனும் பார்க்க வர மாட்டான். அதனால் என்ன பண்ணுவான், இந்த படத்தில் பூரா பெட்ரூம் சீனு, அந்த சீன் இந்த சீன் எடுத்து வச்சலான்னு எடுத்து வச்சிட்டாங்க. இந்த படத்தோட கதை என்ன, கள்ளக்காதையோட மகனாக இருக்கான், அந்த மகன் வந்து வளர்றான், வளர்ந்து வந்து எஸ்ஸை வந்து வயசான எஸ்ஸை வந்து கொல்ல வர்றான். இதுதான் கதை. அதான் செகண்ட் ஹாஃப் முழுக்க நடக்கும். இதில் என்னென்னா, அந்த கள்ளக்காதலுடைய மகன் வந்து பழி வாங்க வருவான்ல, அந்த பையன் வந்து ஆல்ரெடி செத்து போயிருப்பான். செத்து போன பையன் இவனுக்கு இல்யூஷனில் வந்து அந்த செத்து போன பையன் இவனை பழி வாங்குற மாதிரி இவனுக்கு தோணுதான் எஸ்ஸுக்கு. சரி, எஸ்ஸோட அக்கா கங்காவை தான் கொண்டுட்டாங்களே, எஸ்ஸு தான் வந்து துப்பாக்கியில் அடிபட்டு சார நிலைமை இருக்கானே, சரி அவன் என்னடா ஆனால் பார்த்தா அவன் திருப்பி கேங்ஸ்டரை மாதிரி திருப்பி பல பேரை கொண்டு இருக்கான். எங்கடா அப்படின்னா, இங்கே கோவாவில் இருந்து கொண்டானா, அதுக்கப்புறம் அங்கிட்டு ஏதோ ஒரு நாட்டில் போய் அங்கிட்டு கொண்டு அங்கிட்டு பெரிய டானு ரவுடி ஆகிட்டான். அப்புறம் நாடியாவை பார்க்கலாம் புள்ள அப்படின்னு போனால், நாடியா பார்க்கக்கூடாது, நாடியா செத்து போகணும். ஏன்னா நாடியா வந்து அக்கா கங்காவை கொண்டு விட்டாடி இவன் நினச்சிருப்பான். ஆனால் அவங்க அக்கா கங்காவை கொண்டது அவள் வில்லி, இந்த ஹீமா குறைசி, அப்படியே நினச்சிக்கிட்டு இருப்பான். நம்ம நினச்சிக்கணும். ஆனால் படத்தில் எதுவுமே நம்மளுக்கு டீட்டெயிலாக சொல்ல மாட்டாங்க. கடைசி வரையும் படம் இப்படியே போச்சு. ஃபஸ்ட் முழுக்க என்னாச்சு, எஸ் உடைய ஆண்மையே நிரூபிக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் எஸ் சட்டை கழட்டி போட்டு போயிடுவார். அவங்களும் சட்டை அதான் அப்படியே அந்த என்னமோ வெறும் உடம்போட நடக்கிற மாதிரி நடந்துகிட்டு இருக்காங்க. பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது. செகண்ட் ஹாஃப் முழுக்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக கன்று சுடுறது போக்குவரத்து அதெல்லாம் இருக்குது. இந்த மையம் வந்து இது பண்ணுறான் அப்படின்னு. எஸ்ஸுக்கு கள்ளக்காதலியோட கல்யாணம் ஆகி அங்கே ஒரு பிள்ளை ஒரு 10 வயசில் அந்த பையனுக்கு இருக்கான். அவன் வந்து சர்க்கஸில் வந்து இருக்கான்னு வைங்களேன். இன்னொரு பையன் அவன் இருக்கான். அவன் பேர் வந்து ஏதோ சொல்லுவாங்களே ஆடம் 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 அந்த ஆடாமை வந்து அவன் கொள்ள வரான் இவன் கொள்ள வரான்னு சொல்லி இதான் படத்தோடைய கதை. இப்போ அந்த படத்தோட கதையை சொல்லிட்டேன், படத்தை நான் வந்து ரிவ்யூ பண்ணிட்டேன். உங்களுக்கு தோணலாம், டேய் என்னடா ரிவ்யூ பண்ணேன், ஏதோ உளறிட்டு இருந்தேன் தானே தோணுது. அந்த மாதிரி தான் உளறிட்டு இருக்காங்க. அந்த படத்தில் 2.25 மணி நேரமாக பார்க்க முடியலைங்க படத்தை. ஃபஸ்ட் ஹாப் கூட கொஞ்சம் கிளுகிழுப்பாக இருந்துச்சு, பார்த்தாச்சு. செகண்ட் ஹாப்லாம் பார்க்கவே முடியலங்க, கதறுதுங்க. அது அவன் மயன்னு ஒருத்தன் வர்றான், அதுவும் கடைசி கிளைமேக்ஸ்லாம் ஐயோ அந்த ஒரு சுனோவில் வச்சுக்கிட்டு நம்மளை கருத்து இருக்கிறாங்க, அழுக விட்றாங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. சரி, உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.